இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை திருதி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள். இந்த நாள் இனிய நாளாக ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இனிமையான நாளில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், விவேகத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். முன் தயாரிப்போடு இருக்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு தெருவில் கிடைக்கக்கூடிய குருணிக்கல்லும் நகைக்கடையில் இருக்கக்கூடிய வைரக்கல்லும் பேசிக்கொண்டனவா. இந்த தெருவில் கிடக்கக்கூடிய குருணிக்கல் வைரக்கல்லை பார்த்து கூறியது, நீயும் நானும் கல்தான், என்ன ஒரு அநியாயம், நான் இந்த தெருவில் கிடைக்கின்றேன், நீ ஒய்யாரமாக உயரத்தில் இருக்கின்றாயே என்று கூறியதாம். அதற்கு அந்த வைரக்கல் கூறியதாம், நீயும் நானும் கல் என்ற விதத்துல ஒன்றுதான், ஆனால் நான் பூமிக்கு அடியில மண் அழுத்தத்தையும் பூமியுடைய வெப்பத்தையும் நான் எல்லா சூழ்நிலையும் தாங்கிக் கொண்டதால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மாற்றிக்கொண்டு நான் வைரமாக மாறி இன்று நான் ஜொலிக்கின்றேன், ஒய்யாரமாக அமர்ந்திருக்கின்றேன். இவ்வளவு நாட்கள் என்னை நானே நான் தயார் செய்து கொண்டேன், ஆகையால் தான் இன்று நான் வைரக்கல்லாக ஜொலிக்கின்றேன். ஆனால் நீ குருணிக்கல்லாகவே ஆண்டாண்டு காலமாக இந்த தெருவில் கிடைக்கின்றாய் என்று கூறியதாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய நற்செய்தியில் 10 பெண்களில் 5 பெண்கள் விழிப்புணர்வோடும் விவேகத்தோடும் முன் தயாரிப்போடு இருக்கக்கூடிய நபர்களாகவும் 5 பெண்கள் அறிவிலிகளாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். இங்கு அந்த முன் தயாரிப்பு இல்லை. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், முன் தயாரிப்போடு இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும், சித்தமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளில் ரத்தின சுருக்கமாக ஆண்டவர் இந்த நற்செய்தியாளர் வழியாக நமக்கு அறிவுறுத்துகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த முன் தயாரிப்பு, விழிப்புணர்வு, முன்மதி இவையெல்லாம் தொழிலிலும் இருக்க வேண்டும், வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும், படிப்பிலும் இருக்க வேண்டும். அன்றே செய், நன்றே செய், இன்றே செய் என்று சொல்வார்கள். எதை செய்தாலும் த பெஸ்டா செய்யணும் என்ற ஒரு மனதிலே நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் எனக்கு கடைசி உணவு, இதுதான் என்னுடைய கடைசி பேச்சு, இதுதான் என்னுடைய கடைசி வேலை, இதுதான் என்னுடைய கடைசி உறவு என்ற அந்த மனநிலையோடு, அர்ப்பணத்தோடு, தியாகத்தோடு நாம் எதை செய்தாலும் சிறப்பான விதத்தில் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய நற்செய்தியிலே ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். என்னிடம் ஒரு குருவானவர் சொல்வார், நான் ஏதோ இன்று இரவு நீ இறந்து போய்விட்டால் என்ன செய்வாய்? ஆகையால் அன்றன்ற வேலையை, அன்றன்ற கணக்காக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், தேவையாக எழுத வேண்டுமா இருக்கட்டும், அன்றன்ற வேலையை அன்றன்றைக்கு செய்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்று எத்தனையோ குடும்பங்களில் நாம் பார்க்கிறோம். கொடுக்கல் வாங்கலை கூட கணவன் மனைவியிடம் சொல்லாமல் இறந்து போய் விடுகிறார்கள். அவர்கள் இறந்த பிறகு என்ன ஒரு பிரச்சனை, என்ன ஒரு சிக்கல். பிரியமான சகோதர சொல்லே, இருந்தும் கெடுத்தான் செத்தும் கெடுத்தான் என்ற பழமொழி சொல்லாக நம்முடைய வாழ்க்கை அமைந்து விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை எப்போதுமே நிகழ்காலத்தை மட்டுமல்ல, அந்த எதிர்காலத்தை அறிவாளிகளைப் போல, அந்த முன்மதி உடைய அந்த விழிப்புணர்வு கொண்ட அந்த பெண்களைப் போல அவர்கள் என்னை எடுத்து சென்றார்கள். ஒருவேளை பற்றாமல் போய்விட்டால் என்ன செய்வது? காலதாமதம் ஆகலாம், ஆனால் நாம் என்ன எடுத்து செல்ல வேண்டும் என்று அந்த 5 பேரும் அவ்வளவு அறிவாளிகளாக இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்போது இருந்தால் போதும் என்பது அல்ல. எதிர்காலத்துக்கு என்னுடைய சேமிப்பு என்ன, என்னுடைய பிள்ளைகளுடைய வருவாய் என்ன, என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி உருவாக்கப் போகிறேன், எப்படி படிக்க வைக்கப் போகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, அடிக்கடி கூறுவது உண்டு, இன்றைக்கு ஒரு மனிதன் இறந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு 20,000 ரூபாயாவது அவருடைய பாக்கெட்டில் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவருக்கு நல்லடக்கம் செய்யப்படும். இன்றைய காலகட்டத்தில் ஆம்புலன்ஸ் பிடிக்கணும்,
ஃப்ரிட்ஜர் வைக்கணும், பெட்டி வாங்கணும், அடுத்தது குழி தோண்டணும் என்றெல்லாம் பார்த்தோம் என்றால் குறைந்தபட்சம் ஏதோ ஒரு விதத்துல ஒரு டெபாசிட் பண்ண வேண்டும். இன்று நாளில் எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த முன் தயாரிப்பு இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் இருக்கலாம், பண வசதி இருக்கலாம், நகை நட்டு இருக்கலாம், ஆனால் அத்தனையும் இருந்தாலும் கூட அந்த முன் தயாரிப்பு இருக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அருட்சகோதரனுடைய அம்மா, நான் இறந்தால் கிரகோரியன் மாசு 30 நாள் அவருக்காக அவருடைய ஆண்மையை பற்றி ஜெபிக்க வேண்டும் என்று அவர் உயிரோடு இருக்கின்ற போதே, அவர் நல்ல உடனத்தோடு இருக்கின்ற போதே அவருடைய மகள் அந்த அருட்சகோதரிடம் பணம் கொடுத்து விட்டு சென்றார் என்று அருமையான விதத்துல குடும்பத்தார் கூறினார்கள். பிரியமான சகோதர சோலே, இதையும் ஒரு முன் தயாரிப்போடும் விவேகத்தோடும் விழிப்புணர்வோடும் அந்த எதிர்காலத்தை நினைத்து பார்க்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும். வந்தால் பார்த்துக் கொள்வோம், வந்தால் ஜமாளித்துக் கொள்வோம், பின்னால் பார்த்துக் கொள்வோம், பின்னால் நான் படித்துக் கொள்வேன், பின்னால் நான் சாதித்துக் கொள்வேன் என்று ஒரு திட்டமிட்ட வாழ்க்கை வாழாமல், திட்டமிடுதல் முக்கியமான காரணியாக இருக்கிறது. வாழ்க்கையில் தோல்வியும் தளர்வும் வாழ்க்கையில் முன்னேறாமல் போவதற்கு ஒரு சில திட்டமிடுதல் இல்லாத ஒரு சூழலை. பிரியமான சகோதர சூழலை, இப்ப நம்ம வாழ்க்கை, அதுவும் சிறப்பான விதத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கை திட்டமிட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அந்த ஆத்மத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள என்னுடைய முன் தயாரிப்பு என்ன? ஏதோ நான் திருப்பலியில் பங்கேற்றேன் என்றால் இதுதான் என்னுடைய கடைசி திருப்பலி, ஆண்டவருடைய உடலை நான் வாங்குகிறேன் என்ற அந்த ஒரு மனநிலையோடு, அந்த அர்ப்பணத்தோடு, அந்த தாகத்தோடு, அந்த ஒரு ஏக்கத்தோடு நாம் முழுமையான அர்ப்பணம், பேசினாலும் பழகினாலும் உடனிருந்தாலும் சாப்பிட்டாலும் என்ன வேலை செய்தாலும் அப்படிப்பட்ட அந்த அர்ப்பணத்தோடு, அந்த தியாகத்தோடு, அந்த உள்ளுணர்வோடு, அந்த ஒரு இன்ட்ரெஸ்டோடு, ஆசையோடு நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. விழிப்புணர்வோடு இருப்போம், விவேகத்தோடு இருப்போம், முன் தயாரிப்போடு இருப்போம் என்ற சிந்தனையோடு இணைந்து ஜெபிப்போம். பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்படிப்பட்ட விழிப்புணர்வோடு என்றும் வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுத்து ஒரு திட்டமிட்டு வாழ்க்கை வாழக்கூடிய கிருபையும் பாக்கியத்தையும் ஆசீர்வாதமாக எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தால் நிரப்பி இன்னும் விண்ணகத்துக்கு வரக்கூடிய எப்போது இறந்தாலும் பரவாயில்லை, எங்களுடைய கணக்கு வழக்குல, எங்களுடைய உறவுல, எங்களுடைய பாசத்துல, அன்புல, இதுலையும் குறையில்லாத வாழ்வு வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.